ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஆடி மாத ஸ்பெஷல். ஆடி மாதம்னாலே ஸ்பெஷல் தாங்க. அதில் ஆடிப்பெருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷலான டேக்கு ஒரு ஸ்பெஷலான பிரசாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்னதாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப்பு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டாச்சு. 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு, எல்லாமே கம்மி அளவு தான். ஏன்னா நான் கம்மியான அளவு தான் செய்ய போகிறேன். 1/2 ஸ்பூன் எள் இதில் சேர்த்தாச்சு. உடச்ச முந்திரி ஒரு 10 சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை, பொட்டுக்கடலை சொல்லுவோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. அதே நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் சட்டுன்னு இந்த பிரசாதத்தை செஞ்சு வச்சிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு அதை சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே சேர்க்க போகிறோம். சூடாக இருக்கும் போதே சேர்த்துடணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா அந்த நெய்யோடு கலந்து விட்டுடலாம். இதை அடுப்பில் வச்சு நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை, கரிஞ்சு போயிடும். அதனால் சூடான நெய்யில் போட்டு இந்த மாதிரி வதக்கினாலே போதுங்க. அப்படி ஒரு மனம் வர ஆரம்பிக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நெய்யோட எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். இந்த தேங்காய் நெய்யோடு சேரும்போது நல்ல மணமாக இருக்குங்க. இதில் இருக்க எள்ளு எல்லாமே நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நான் அவல் தான் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. 2 கப்பு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு முறை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இதில் தூசிலாம் இருந்தால் கூட அது போயிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு. ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துருங்க. ஒரு 2 முறை கூட வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் 3ஆவதாக வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இது சூப்பராக ஊறிடும். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா தாங்க சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வறுத்ததை எல்லாத்தையுமே நான் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு முறை. இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம இனிப்பு சேர்க்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான இனிப்பு நான் சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 கப்பு நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன். ஒரு 1/2 கப்பு இருந்தாலே போதுங்க. இதுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். நிறைய இனிப்பு போட்டாலும் இதை சாப்பிட முடியாது, ரொம்ப திகட்டிடும். கரெக்டான இனிப்பு இருந்தாலே போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலரில் உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல் பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு ஆடிப்பெருக்கு எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.